வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம 7th வீக் வரைக்கும் தான் வந்து பண்ணாக்கா வீடியோஸ் வந்து பண்ணாக்கா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். 8th வீக்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் அமௌண்ட்டு பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வீடியோஸ் அனுப்பி வைக்கப்படும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஃபார் வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் 150 rupees பே பண்ணணும். ஸோ இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீக்லேருந்து உங்களுக்கு வந்து 7th வீக் வரைக்கும் வீடியோ லிங்க்கு ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின் அதோடைய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 4500 rupees பே பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் வீக்லேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கவர் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 7 வீக் உடைய ஒன்லி டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபார் வீக்குக்கு 75 rupees பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர், ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை ஜாயின் பண்ணுறதுனா அமௌண்ட்டை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே கிளாஸில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னாக்கா, ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்கு, ஜிகே 10 மார்க்கு ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இது மொத்தமாக சேர்ந்து தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இது இல்லாமல் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தமிழ் தகுதி தேர்வு மட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸ் போட்டிருக்கோம் 10th புக்கிலேருந்து. ஆனால் அந்த புக்கை வச்சு போட்டோம். ஸோ ஆனால் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா வெறும் தமிழ் தகுதி தேர்வு மட்டும் தான் இருக்கும். இது வாரத்துக்கு 3 நாள் கிளாஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பண்ணாக்கா 1500 rupees. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா மெட்டீரியலுடைய சாஃப்ட் காப்பி ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட்டு கொஷின் வாரத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படியே ஐடியா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர், பே பண்ண வேண்டிய நம்பர் கொடுத்துருக்கேன். பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வாரத்துக்கு 3 கிளாஸ் இருக்கும். ஸோ கம்மிங் மண்டேக்கு அப்புறமா வந்து பண்ணாக்கா 3 days வந்து பண்ணாக்கா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ண ஐடியாவோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா 7th வீக்கில் வந்து பண்ணாக்கா மொத்தம் 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வந்து பண்ணாக்கா 3 வீடியோஸ். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா செகண்ட் வீடியோ வந்து பண்ணாக்கா பெண் கல்வி. ஸோ பெண் கல்வியை பற்றியும் இம்பார்ட்டன்ட் கல்வி கமிட்டிஸ் அதை பற்றியும் பார்த்துருப்போம். தேர்டு வீடியோஸ் வந்து பண்ணாக்கா அந்த செகண்ட் டேவோடைய கண்டினியூவேஷன் தான் அது. ஸோ தொடக்க கல்வி ப்ளஸ் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் கமிட்டிஸ் அது தான் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா தேர்டு கிளாஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் 2 வீடியோவும் சேர்த்து ஒரே கிளாஸ் தான். ஸோ இது தேர்டு வீடியோ. இது நேற்று போட வேண்டிய வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பண்ணாக்கா சைக்காலஜி வீடியோ. ஸோ அது வந்து பண்ணாக்கா ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்குள்ளே வந்து பண்ணாக்கா அதை அப்லோட் பண்ணிடுறேன் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நாளையிலேருந்து வீடியோஸ் வந்து பண்ணாக்கா மார்னிங் பிஃபோர் 8 o'clock உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா வீடியோஸ். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ் 3ல் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கும் கமிட்டிஸ் தான், ஒரு சில இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஜாகிர் உசேன் கமிட்டி. இந்த ஜாகிர் உசேன் கமிட்டி எந்த இயர் வந்து பண்ணாக்கா ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1937. எப்போ வந்து இவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 1937. ஸோ எப்போ ரிப்போர்ட் வந்து பண்ணாக்கா சப்மிட் பண்ணுறாங்கன்னா 1937 வந்து பண்ணாக்கா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இவங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டீச்சர் அண்ட் த ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷன். ஸோ டீச்சர் அண்ட் த ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராஃப்ட் சென்டர் எஜுகேஷன். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா காந்திஜி என்ன சொன்னாரோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணாக்கா இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. 17 to 14 இயர்ஸில் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா மதர் டங்கில் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரி ஒர்க்கு, மென்டல் ஒர்க்கு, வுட் கிராஃப்ட்டு அண்ட் அதர் ஆண்ட் கிராஃப்ட் சென்டர்ட் எஜுகேஷன் இன் ஆல் சப்ஜெக்ட் ஃபிசிக்கல் சோசியல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணாக்கா கிராஃப்ட் சென்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 29. ஸோ ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுதுனாக்கா ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷனல் கான்ஸ்டியூஷன். ஸோ எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா எஜுகேஷனில் வந்து பண்ணாக்கா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 350A. ஸோ ஆர்டிக்கல் 350A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேசிலிட்டேட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் ப்ரைமரி ஸ்டேஜ். அதாவது பண்ணாக்கா ப்ரைமரி கல்வியில் மதர்
டங் வழியாக, அதாவது தாய்மொழி வழியாக வந்து பார்த்தினாக்கா கல்வி கற்பிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தினாக்கா ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆர்டிக்கல் 350A. அப்போ ப்ரைமரி ஸ்டேஜில் மதர் டங் வழியாக தான் வந்து பார்த்தினாக்கா அவங்களுக்கு தாய்மொழி வழியாக தான் கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் 350A. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 41. Next article 41, right to work, to education, to public assistance in all citizens have equal right to education certain area. ஸோ வந்து பண்ணாக்கா ஒரு சர்டைன் ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து பண்ணாக்கா எஜுகேஷனில் வந்து பண்ணாக்கா ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆர்டிக்கல் 41. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 14, ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா இது சொல்கிறது ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 15, prohibit discrimination on grounds of religion, race, caste, sex and place of birth. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க prohibit discrimination on grounds of religion, race, caste, sex and place of birth. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க prohibit, அதாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது எதுனா ஆர்டிக்கல் 15. இது வழியாக வந்து பார்த்திங்க வரக்கூடிய அந்த ஆதிக்கத்தை தடுக்கணும் அப்படின்றது. ஆர்டிக்கல் 16, ப்ரொவைட் ஈக்குவலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுதுன்னா ப்ரொவைட் ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது தாராச்சந்த் கமிட்டி ரிப்போர்ட். தாராச்சந்த் கமிட்டி ரிப்போர்ட் 1948 ஜனவரி. தாராச்சந்த் கமிட்டி ரிப்போர்ட். அட்மிஷன் டு த டிகிரி கோர்ஸ் ஷுட் பி preceded by a course of primary and secondary at least for 12 years. ஸோ அட்மிஷன் டு த டிகிரி கோர்ஸ் அட்மிஷன் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டேஜில் அட்லீஸ்ட் 12 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்றது. 5 இயர்ஸ் ப்ரைமரி ஜூனியர் பேசிக். இந்த தாராச்சந்த் கமிட்டி அவங்க தான் சொல்கிறாங்க இந்த ஜூனியர் பேசிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி எஜுகேஷன் எத்தனை இயர் இருக்குன்னா 5 இயர்ஸ் இருக்கணும். சீனியர் பேசிக் 3 இயர்ஸ் இருக்கணும். அடுத்து செகண்டரி ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கணும். இதை தான் நம்ம 5 இயர்ஸ்ன்றது 5th வரைக்கும் இருக்கிறது, 3 இயர்ஸ்ன்றது 8th வரைக்கும் வர்றது, அகைன் 4 இயர்ஸ் அப்படின்றது 10 and 12. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறது தாராச்சந்த் கமிட்டி. அடுத்தது மல்டி பர்பஸ் எஜுகேஷன், பன்னோக்கு கல்வி அப்படின்னு ஒன்று யார் சொல்கிறது அப்படின்னா இந்த தாராச்சந்த் கமிட்டி தான் சொல்கிறாங்க. அடுத்தது செகண்டரி ஸ்கூல்ஸ் மல்டிலேட்ரல் டைப். செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலேட்ரல் டைப்பில் இருக்கணும். தேர் ஷுட் பி ஒன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அட் த எண்ட் ஆஃப் செகண்டரி ஸ்டேஜ். அந்த செகண்டரி ஸ்டேஜ் முடியும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th அப்படி சொல்லலை, ஒரே ஒரு பப்ளிக் எக்ஸாம் தான். எஜுகேஷன் ஷுட் பி one of the subject at university level. Education should be one of the subject at university level. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த செகண்டரி எஜுகேஷனில் படிக்கிறதுல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கணும். யூத் மூமெண்ட், ஸ்கவுட் மூமெண்ட் டு பி என்கரேஜ். யூத் மூமெண்ட், ஸ்கவுட் மூமெண்ட் வந்து பண்ணாக்கா என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த தாராச்சந்த் கமிட்டி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ரிப்போர்ட். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ரிப்போர்ட் யூஜிசி அப்படின்னு சொல்லுவோம். 1948 இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 1945 ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் சார்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1945 ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சார்ஜென்ட் ரிப்போர்ட் தான் வந்து பண்ணாங்க எதை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. 1948 சேர்மன் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஃபார்மலி இனாகரேட்டட். So next 1948 chairman Dr. S. Radhakrishnan. So formally inaugurated 28 December 1953 by Maulana Abul Kalam Azad. Got the status of statutory body by Parliament Act November 1956. அப்போ வந்து பண்ணாக்க இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய சேர்மனாக 1948 யார் இருக்காங்க அப்படின்னாக்கா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் தான் இருக்கார். அந்த 1948 யார் வந்து பண்ணாக்க இதை இனாகுரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1948 அவர் சேர்மனாக இருக்கார். 28 December 1953 வந்து பண்ண மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை இனாகுரேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து பண்ணாக்கா அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி தன்னாட்சி அமைப்பாக எப்போ மாறுச்சு அப்படின்னாக்கா பார்லிமெண்ட் ஆக்ட் 1956 நவம்பர் அப்போ தான் வந்து என்ன பண்ணுது தன்னாட்சி அமைப்பாக மாறுது. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கமிஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து பண்ணாக்கா ஆரம்பிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கமிஷன் எது அப்படின்வாங்க இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான்.
அடுத்தது பல்கலைக்கழகத்திற்கான பரிந்துரைகள். ஸோ ஈச் province a large and well equipped and well staffed courses to divert students to different vocations up to 10 to 12 years of schooling. அப்போ 10 to 12 years of schooling முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா டிஃப்ரெண்ட் வொகேஷன்ஸ் வந்து பண்ணாக்கா கொடுக்கணும். வெக்கேஷனல் அந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 180 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் சொல்கிறாங்க. காலேஜஸ்க்கு 180 டேஸ் இருக்கணும். லெக்சர்ஸ் கேர்ஃபுல்லி பிளான்ட் அண்டு சப்ளிமெண்டட் பை டுட்டோரியல்ஸ். லெக்சர்ஸ் வந்து பண்ணாக்கா கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா டுட்டோரியல் அந்த கிளாஸஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், அக்ரி, கமர்ஷியல் எஜுகேஷன், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லீகல் அண்டு மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா ப்ரொவைட் பண்ணணும். ரிலிஜியஸ் எஜுகேஷன், ஆல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஒர்க் வித் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் சைலண்ட் மெடிடேஷன். அப்போ வந்து பார்த்தா எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனும் வந்து பண்ணாக்கா ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் சைலண்ட் மெடிடேஷன் வந்து பண்ணாக்கா ஸ்டார்ட் இருக்கணும் அப்படின்றாரு. அது என்எஸ்எஸ் அண்ட் என்சிசி ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டட் அட் காலேஜ் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் லெவலில் என்எஸ்எஸும் என்சிசியும் ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னாக்கா இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எவாலுவேஷன் சிஸ்டம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கிரெடிட் சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கிரெடிட் சிஸ்டம், நோ கிரேஸ் மார்க், எந்த கிரேஸ் மார்க் இருக்கக்கூடாது. வைவா வாய்ஸ், ஸோ வைவா வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வைவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸாக இருக்கட்டும் இல்லை பிஜி கோர்சஸாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா வைவா மூலிமா மார்க் வந்து பண்ணாக்கா அவார்ட் பண்ணணும். ஸ்காலர்ஷிப் அண்டு ஃபீஸ் கன்செஷன், அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கணும், ஃபீஸில் கன்செஷன் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. உமன் எஜுகேஷன், சேம் ஃபெசிலிட்டி டு உமன் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா இந்த மென்ஸ் காலேஜுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதே ஃபெசிலிட்டிஸை வந்து பண்ணாக்கா உமன் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பண்ணாக்கா யுனெஸ்கோ. ஸோ இந்த யுனெஸ்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 16 நவம்பர் 1945 தான் இந்த யுனெஸ்கோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குனாக்கா ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஏஎல் முதலியார் கமிஷன். ஏஎல் முதலியார் கமிஷனாலே ஒன்று தான், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்னாலே ஒன்று தான். எந்த இயர்னா 1952. இதோடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணணும். எஜுகேஷன் ஃபார் லீடர்ஷிப், அந்த எஜுகேஷன் எதுக்கு இருக்கணும்னாக்கா லீடர்ஷிப்புக்காக இருக்கணும். அதே மாதிரி October 6, 1952 அப்போ தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனை இனாகுரேட் பண்ணுறாங்க. யார் இனாகுரேட் பண்ணுறதுனா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இனாகுரேட்டட் October 6, 1952. டியூரேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அந்த செகண்டரி எஜுகேஷனுடைய டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும்னாக்கா 7 years. ஸோ 7 years இருக்கணும். ப்ரைமரி வந்து பண்ணாக்கா 4 to 5 + 3 years ஆஃப் அப்பர் ப்ரைமரி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா இது ப்ரைமரி வந்து பண்ணாக்கா 4 years or 5 years இருக்கணும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா 3 years வந்து பண்ணாக்கா அப்பர் ப்ரைமரி. இது ரெண்டும் சேர்ந்தா வந்து பண்ணாக்கா செகண்டரி எஜுகேஷன். ஹையர் செகண்டரி வந்து பண்ணாக்கா 3 years இருக்கணும். ஹையர் செகண்டரி வந்து பண்ணாக்கா 3 years இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அபாலிஷ் இன்டர்மீடியட் அண்ட் 11th ஆடட் வித் ஸ்கூல் 12th வித் காலேஜ். ஸோ வந்து பண்ணாக்கா அபாலிஷ்னா வந்து பண்ணாக்கா கேன்சல் பண்ணுறது. ஸோ இன்டர்மீடியட் அண்ட் 11th ஆடட் வித் ஸ்கூல் 12th. ஸோ இதை வந்து பண்ணாக்கா கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மதர் டங் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணாக்கா முதலியார் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா மதர் டங் தான் வந்து பண்ணாக்கா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். ஸோ 11 + 1 + 3 இதுதான் இவங்க சொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மல்டிபர்பஸ் ஸ்கூலில் வந்து பண்ணாக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கூல் வந்து பண்ணாக்கா டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கூலில் இருக்கணும். பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்கணும், ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்கணும். இது எல்லாமே இந்த கமிஷன் தான் வந்து பண்ணாக்கா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டிபிஐ இடைநிலை கல்வி போர்டின் தலைவர். நெக்ஸ்ட் டீச்சர் ட்ரைனிங் ஆஃப்டர் 12th 2 years டிப்ளமோ ஆஃப்டர் டிகிரி 1 year கோர்ஸ் அப்ளிடேட்டட் வித் யூனிவர்சிட்டி. அப்போ அந்த டீச்சர் ட்ரைனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் +2 முடிஞ்சிருந்தால் அப்போ 2 year டிப்ளமோ. ஸோ இந்த டீச்சர் ட்ரைனிங் சொல்லுவோம் இல்லையா 2 years. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா சப்போஸ் டிகிரி முடிச்சிருந்தால் 1 year பிஎட். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பண்ணாக்கா 1 year தான் இருந்தது, இப்போ தான் வந்து பண்ணாக்கா 2 year பிஎடாக மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா முதலியார் கமிட்டி தான் வந்து பண்ணாக்கா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோத்தாரி கமிஷன். ஸோ எந்த இயர்னா 1964 to 1966. கோத்தாரி கமிஷன் எப்போனா 1964 to 66. ஸோ ஜூலை 1964
எஸ்டாப்ளிஷ்ட் ரிப்போர்ட் சப்மிட்டட் ஜூலை 29, 1966. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1964. இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஜூலை 29, 1966. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி இணைப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. India's destiny is determined in our classroom. 1961, D.S. Gothari. So India's destiny is determined in our classroom. அப்போ இந்தியாஸோடைய டெஸ்டினி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டிட்டர்மைன் ஆகுதுனாக்கா நம்முடைய கிளாஸ் ரூமில் தான் டிட்டர்மைன் ஆகுது. இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா D.S. Gothari. இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்தியாவுடைய எதிர்காலமே வந்து பார்த்தீங்கன்னா யார் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கோத்தாரி அப்படின்றவர் தான் சொல்கிறார். கல்வியை உற்பத்தியுடன் இணைத்தல், எஜுகேஷன் ரிலேட்டட் வித் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுவும் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோத்தாரி அவர் தான் சொல்கிறார். கோத்தாரி கமிஷன் தான் சொல்லுது. எஜுகேஷன் ரிலேட்டட் வித் ப்ரொடக்டிவிட்டி. சமூக தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்த்தல். சமூக தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்த்தல். நெக்ஸ்ட் டெவலப்பிங் சோசியல் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன். நவீன மயமாக்கலை துரிதப்படுத்துதல். அக்சலரேட்டிங் த ப்ராசஸ் ஆஃப் மாடர்னைசேஷன். ஸோ இதுவும் யார் சொல்கிறதுனா கோத்தாரி கமிஷன் தான். சமூக ஆன்மீக மற்றும் அறநெறி மதிப்புகளை பேணுதல் மூலம் ஒழுக்க நெறியை வளர்ச்சியடைய செய்தல். சமூக ஆன்மீக மற்றும் அறநெறி மதிப்புகளை பேணுதல் மூலம் ஒழுக்க நெறியை வளர்ச்சியடைய செய்தல். ஸோ இது எல்லாமே கோத்தாரி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் தான். கல்வியில் பின்தங்கியவர்கள் பற்றி பரிசீலனை செய்த குழு. கல்வியில் பின்தங்கியவர்களை பற்றி பரிசீலனை செய்த குழு எது அப்படின்னாக்கா கோத்தாரி கமிஷன் தான். இதுவும் கொஷின் கேட்கலாம். சயின்ஸ் எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒகேஷ்னல் எஜுகேஷன் இதெல்லாம் கொடுக்கணும். காமன் ஸ்கூல் சிஸ்டம், சோசியல் சர்வீஸ், நேஷ்னல் சர்வீஸ், மாரல் எஜுகேஷன் பீரியட்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னா வேல்யூ எஜுகேஷன் பீரியட்ஸ் இன் ஸ்கூல். அது டெமோக்ராஃபிக் எஜுகேஷன், ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ் அட்டாச்டு வித் ஹை ஸ்கூல். டெமோக்ராட்டி, ஸ்டடி அபவுட் பாப்புலேஷன். டெமோக்ராஃபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி அபவுட் பாப்புலேஷன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர். கோத்தாரி கமிஷன் சொல்லக்கூடிய எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10+2+3 இதுதான் வந்து அவங்க சொல்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10+2+3 தான். ஆஃப்டர் 10th அகாடமிக் ஸ்ட்ரீம், ஒகேஷன் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை, கட்டண சலுகை வழங்குதல். இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி உதவித்தொகை கொடுக்கணும், கட்டண சலுகையும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிங் ஸ்கூல்ஸ் ஃபார் டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிங் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாய் ஜே பட்டேல் கமிட்டி. ஈஸ்வரி பாய் பட்டேல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த இயர் அப்படின்னாக்கா 1977. ஈஸ்வரி பாய் ஜே பட்டேல் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1977. ஸோ இதோடைய விசி ஆஃப் குஜராத் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் ஆஃப் குஜராத் யூனிவர்சிட்டி. ஜூலை 1977 coined the word socially useful productive work. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்ற அந்த வேர்டை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான். ஸோ ஜூலை 1977 coined the word socially useful productive work. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காந்திஜி, the core of my suggestion is that handicraft thought not merely for the production work but for developing intellectual of pupils. ஸோ இப்போ காந்திஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கைவினை வேலைப்பாடு இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கிடையாது, அந்த குழந்தையோடைய இன்டெலிஜென்ஸ், அந்த இன்டெலெக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப் ஆகணும், அதுக்காக தான் அப்படின்னு யார் சொல்கிறது? காந்திஜி சொல்கிறார். இன்ட்ரடியூஸ்ட் இன் ஸ்கூல் கரிக்குலம் இன் 1978. Introduced in school curriculum in 1978. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்ரி கிளே மேக்கிங், மாஸ்க் மேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஸ்வரி பாய் ஜே பட்டேல் கமிட்டி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மால்கம் ஆதிசேஷையா கமிட்டி. ஸோ எந்த இயர்னாக்கா 1978. பள்ளிக்கல்வியில் மேல்நிலை வகுப்பு, கலைத்திட்டம், தொழிற்கல்வி பிரிவு துவக்கம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன். ஸோ
ஸோ நான் இங்கிலீஷில் படிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை திட்டம் எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1986 உடைய அந்த எஜுகேஷன் பாலிசி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1985 கல்வி ஓர் அறைகூவல். ஸோ இது சொல்லி யார் வந்து பண்ணாக்கா அதை பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னாக்கா திரு ராஜீவ் காந்தி அவர் தான் வந்து பண்ணாக்கா அப்போ இருந்த பிரதமர். அவர் தான் வந்து பண்ணாக்கா இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை திட்டம் 1986 கல்வி ஓர் அறைகூவல் அப்படின்ற தலைப்பில் வந்து பண்ணாக்கா சொல்கிறார். 1986 மே. ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா இதை வந்து பண்ணாக்கா இது பண்ணுறாங்க. இதில் வந்து பண்ணாக்கா கல்வியில் சமத்துவம், அனைவருக்கும் தொடக்க கல்வி அளித்தல், வயது வந்தோர் கல்வி மேம்பாடு, முன்னோடி பள்ளிகள். ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பாருங்கள். அனைவருக்கும் தொடக்க கல்வி அளித்தல் இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. முன்னோடி பள்ளிகள் இதுவும் வந்து பண்ணாக்கா எப்போ இது பண்ணுறாங்கனாக்கா இந்த 1986 நியூ எஜுகேஷன் பாலிசி பேஸ் பண்ணி தான். அடுத்து கல்வி மேலாண்மை, வேலையோடு பட்டங்களுக்கு உள்ள பிணைப்பை நீக்குதல். ஸோ இதுவும் கேட்பாங்க. வேலையோடு பட்டங்களுக்கு உள்ள பிணைப்பை நீக்குதல் எந்த எஜுகேஷன் பாலிசினா 1986. ஆசிரியர் நிலை உயர்த்துதல். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் 10+2+3 சிஸ்டம். டெவலப் நேஷ்னல் கோர் கரிக்குலம் MLL அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப் நேஷ்னல் கோர் கரிக்குலம். ப்ரைமரி எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா 6 to 14 இயர்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன். சைல்ட் சென்டர்ட் லேர்னிங்காக இருக்கணும். ஆப்ரேஷன் பிளாக் போர்டு இதுவும் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட். இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டும் வந்து பண்ணாக்கா ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த 1986 உடைய அந்த பாலிசிலேயே இருக்கும். ஸோ கரும்பலகை இயக்கம் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த கரும்பலகை இயக்கம்னு ஒன்று இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா இடைநிலை கல்வி எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பேஸ் செட்டிங் ஸ்கூல்ஸ் இந்த ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா முன்னோடி பள்ளிகள். ஸோ இதுவும் இருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத யார் சொல்கிறது அப்படின்னாக்கா RH தாவே. ஸோ இதுவும் வந்து நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க. மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்னா RH தாவே. ஸோ மினிமம் ஸ்கில்ஸ் டெவலப்டு 665 காம்பிடென்சிஸ் சர்வைவல் ஸ்கில். ஸோ இங்கே வந்து அடல்ட் எஜுகேஷன் NLM டு எராடிகேட் இல்லிட்ரஸி ஆஃப் ஏஜ் 15 to 35. ஸோ இதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பண்ணாக்கா 15 to 35 யாருக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா படிப்பறிவு இல்லாமல் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி எந்த இயர் அப்படின்னாக்கா 1990. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா இதுவும் நம்ம கொஷின் கேட்கலாம். ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா செயலாக்க திட்டம் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 1992. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. இதில் தான் வந்து பண்ணாக்கா அந்த பால்வாடி அங்கன்வாடி அதுவும் சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு இது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா இன்றைக்கான கிளாஸு. ஸோ அடுத்து இன்றைக்கே வந்து பண்ணாக்கா இது கிளாஸ் 3 தான். ஸோ ஆல்ரெடி நம்ம மண்டே ஒரு கிளாஸ் போட்டிருக்கணும், டியூஸ்டே ஒரு கிளாஸு, வெனஸ்டே ஒரு கிளாஸு. அப்போ இது வெனஸ்டேக்கான கிளாஸு, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ இன்னும் ஒரு கிளாஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ மண்டே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டாக்டர் ஜே கிருஷ்ணமூர்த்தியை பற்றி ஒரு வீடியோ. ஸோ டியூஸ்டே வந்து பண்ணாக்கா 2 வீடியோ ஆக்சுவலி அது நம்ம போட்டது 2 பார்ட்டாக போட்டிருப்போம். ஸோ வெனஸ்டேக்கு வந்து பண்ணாக்கா ஒரே பார்ட்டு வீடியோ தான். ஸோ தேர்ஸ்டேக்கான வீடியோ வந்து பண்ணாக்கா நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா 2 வீடியோ மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நன்றி, வணக்கம்.